கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய பாதமண்டி அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு பாராட்டி இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். தருமையான பரிசுத்தமான மணித்துளிகளில் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்னதாக நம்முடைய சுரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்தலுக்காக சற்று நேரம் காத்திருப்போம். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உம்முடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இதோ இந்த நேரத்தில் உம்முடைய திரு பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிறைத்து, உம்முடைய ஆவியினால் நீர் எங்களை சந்தித்து, தேவரீர் தாமே எங்களுடைய உள்ளங்களில் நீர் பேச வேண்டிய வார்த்தைகளை நீர் பேசவும் நாங்கள் கேட்கவும் இந்த மணித்துளிகள் செலவழிக்கப்பட இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும். இந்த சத்தியத்தை அங்கங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் தயவாக இருந்தருளும். உங்களுடைய கிருபை தயவு வழிநடத்துதல் என்னாலும் எங்களோடு இருக்கட்டும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். வேதத்தில் 11 சிறிய வரிகளினால் ஒரு வசனத்தை நாம் காணுகின்றோம். அது மனுக்குலத்தினுடைய தோல்வியை குறித்தும், அதற்காக பரம் எடுத்துக்கொண்ட முயற்சியை குறித்தும், மீட்பின் முயற்சியை குறித்தும் பேசக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனம் தீர்க்கதரிசனிகள் தோன்றுவதற்கு முன்பதாகவும், இஸ்ரவேலர்கள் என்ற ஒரு விசேஷ ஜனம் தேவனுடைய கரங்களினால் எழுப்பப்படுவதற்கு முன்பதாகவும், பிரமாணம் மனிதனுடைய கரங்களில் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவும், ஐந்து ஆகங்கங்கள் மாத்திரமே தங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய காலங்கள் வருவதற்கும் முன்பதாகவும், தேவனுக்கு பிரியமானவர்களே, காணப்படக்கூடிய ஒரு வசனம். It is not just a verse. இது ஒரு சாதாரண வசனம் மாத்திரமல்ல. It serves as a key. வேதத்திலிருந்து ஒரு மகா உன்னதமான சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு திறவுகோலாக அமையக்கூடிய ஓர் வசனம். இந்த வசனம் ஒரு ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒரு திறவுகோலாக, it serves as a key to open a greater truth that could be found in the scriptures. ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் வசனம் 15. இந்த வசனத்தின் பொருளை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளவில்லை என்றால், இந்த வசனத்தின் பொருளை ஒரு மனிதன் அறிந்து கொள்வதற்கு தவறுவான் என்றால், வேதத்தில் காணப்படக்கூடிய எதையுமே அவனால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் ஜலப்பிரளயம் வந்தது தெரியாது. ஆபிரகாம் இதற்காக அழைக்கப்பட்டால் தெரியாது. மோசே எதற்காக அனுப்பப்பட்டான் போறவனுக்கு முன்பதாக தெரியாது. ஏன் தேவனுடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்தின் வாயிலாக கடந்து செல்ல வேண்டும் தெரியாது. Why cross was necessary? ஏன் சிலுவை அவசியப்பட்டது தெரியாது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ஒரு வசனத்தை நாம் முழுமையாக அறிந்து தெரிந்து கொள்ளவில்லை என்றால் வேதத்தில் காணப்படக்கூடிய எந்த பகுதியையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. That is how this particular verse serves as a key to open all that is found in the scriptures. ஆதியாகமத்தின் புத்தகம் 1-2வது அதிகாரங்கள் மிகவும் சந்தோஷமாக பரலோகம் காணக்கூடிய அதிகாரங்கள். தேவன் இந்த உலகத்தை எவ்வளவு தூரத்திற்கு நேர்த்தியாக படைத்த எல்லாவற்றையும் தானே நல்லது நல்லது என்று கண்டாரோ, அவ்வளவு தூரத்திற்கு நேர்த்தியாக படைக்கப்பட்ட உலகம். No barriers, no distance, no shame. They were enjoying
அருமையான தோட்டம். அதில் தன்னால் தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட முதலாவது ஜோடி they were spending a very very glorious time with the Lord. தேவனோடு அவர்கள் அந்த தோட்டத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த தடைகளோ இல்ல, தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த தூரமும் இல்லை. அவர்களுக்கு பிறகு உண்டான அந்த வெட்கம் அப்போது இல்லை. 3வது அதிகாரம் துவங்குகின்றது. இந்த வலுசர்பம் ஆகிய சாத்தான் அந்த தோட்டத்திற்குள்ளாக நுழைகிறான். He never came to them with weapons. He never came violently. கொடூரமாகவோ அவர்களை எப்படியாவது கொண்டு போட வேண்டும் என்பதற்காகவோ அவன் வரவில்லை. அவனுடைய கரத்தில் இருந்தது எல்லாம் ஒன்றுதான், அது ஒரு கேள்வி. ஒரே ஒரு கேள்வியோடு அவன் அங்கு அவர்களை சந்திக்கின்றான். தேவன் இப்படியாக உங்களிடத்தில் இதை கூறினாரா? He came to them with a question, a doubtful question. என்ன அவருடைய கேள்வி? Can God be trusted? தேவன் நம்பிக்கைக்கு உரியவரா? உங்களை படைத்த தேவன் உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவரா என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு எதிர்மறை தாக்கத்தோடு அவர்களை அவன் சந்திக்கின்றான். அவருடைய உள்ளத்தில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வியோடு அவர்களுக்கு முன்பதாக நிற்கின்றான். அதனுடைய விளைவு ஏவாள் விளக்கப்பட்ட கனியை பறிக்கின்றால், ஆதாம் அவளோடு சேர்ந்து அதை புசிக்கின்றான். அந்த நேரத்தில் தானே தேவனுக்கு பிரியமானவர்களே, அதுவரை காணாத ஒரு மாற்றத்தை அவர்கள் காண்கின்றார்கள். Something enters human experience. Shame, hiding, fear of God. வெட்கம் என்ன என்பதை அவர்கள் அப்பொழுது புரிந்து கொண்டார்கள். ஓடிப்போய் தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் அவர்களில் இருந்துச்சு. அன்போடு பழகக்கூடிய அந்த தேவனிடத்தில் இப்பொழுது பயத்தோடு அவர்கள் நிற்கக்கூடிய ஒரு சுவாபத்தை அவர்கள் பெற்றார்கள். அவர்களிடமாக ஒரு இனம் புரியாத உணர்வு, பாவ உணர்வு, வெட்கம், ஒளிதல், தேவனுக்கு தன்னை மறைத்துக் கொள்ளுதல். தேவன் அவர்களை தேடி வருகிறார். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியவில்லை என்பதற்காக அவர்களை அவர் தேடி வரவில்லை. அவர், நீங்கள் ஏன் மறைந்திருக்கின்றீர்கள்? யார் உங்களை மறைத்து போட்டான்? எந்த காரணத்திற்காக நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்கிறீர்கள் என்பதை நீங்களே சொல்லுங்க. தேவன் அவர்களை தண்டிக்க ஆசிக்கின்றார். Because they have done what he has told them not to do. தேவன் அவர்களுக்கு தன்னுடைய தண்டனையை பாராட்டுகின்றார். 3 பேருக்கும், பாவத்தை கொண்டு வந்த சர்ப்பத்திற்கு, பழத்தை பறித்த ஏவாளிற்கு, அவளோடு அதை புசித்த ஆதாமிற்கு. சர்ப்பத்தை பார்த்து என்ன சொல்றார்? இனிமேல் என்ன செய்வ? நீ உன்னுடைய விலா எலும்பினால் உருந்து செல்வாய். அந்த பழத்தை பறித்துக் கொண்ட விடத்தில் நீ என்ன செய்வாய்? பிரசவ வேதனைப்படுவாய். அதை புசித்த ஆதாமிடத்தில், உன்னுடைய நெற்றி வேர் நிலத்தில் சிந்தும் வண்ணமாக நீ பாடுபட வேண்டும். சொகுசா என்ன செய்ய முடியாது. இது நாள் வரைக்கும் நீ இதை ஏதேனை உபயோகித்தது போன்று நீ உபயோகிக்க முடியாது. You have to toil for whatever you want to eat. The divine pronouncement, Genesis 3:15. பரத்த
ஞானத்தினுடைய பிரகடனம், அதிகாரபூர்வமான ஒரு அறிவிப்பு. அவர்களில் கீழ்ப்படியாமை என்ற பாவத்திற்காக ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். 2வது நூற்றாண்டுல இந்த ஆதியாகமம் 3:15க்கு ஒரு பெயர் வைத்திருந்தார்கள். 2வது நூற்றாண்டுல புரோட்டோ இவாஞ்சலியம், புரோட்டோ இவாஞ்சலியம். புரோட்டோ என்றால் முதல், இவாஞ்சலியம் என்றால் குட் நியூஸ். வேதத்தில் காணப்படக்கூடிய முதலாவது நற்செய்தி எதுவென்றால் இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். This is the first gospel ever proclaimed. ஏதேனில் நடந்த அந்த விருப்பத்தகாத ஒரு அனுபவத்துக்கு பரம் பாராட்டிய முதலாவது பனிஷ்மெண்ட் அல்ல, அனௌன்ஸ்மெண்ட். அவர்களை தண்டிப்பதற்காக அல்ல, அவர்களுக்கு என்ன பரலோகம் தன்னுடைய கரங்களில் வைத்து அவர்களை மீட்பதற்காக ஆயத்தமாக இருக்கின்றது என்ற அந்த அறிவுறுத்தலை செய்வதற்காக, அந்த பிரகடனத்தை செய்வதற்காக இந்த வசனம். The first gospel என்ன சொல்லுகின்றது? உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீயோ அவருடைய குதிகாலை நசுக்குவாய். 4 வரிகள், 4 வரிகளில் கொடுக்கப்பட்ட பரிகாரம். மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக பரலோகம் பாராட்டிய பரிகாரம், விமோசன திட்டத்திற்கான ஒரு திட்டம். ஃபர்ஸ்ட் திங், முதலாவது நாம் இதில் கவனிக்கக்கூடிய ஒன்று எதுவென்றால், இந்த திட்டத்தை யாரு முன்மொழிகிறார் என்றால், God is initiating this plan. ஆதியாகமம் 3:15 யாரு முதலாவது அதை முன்னெடுத்து செய்கின்றார் என்றால் தேவன். is initiated. தேவன் எடுக்கும் அவரது முயற்சி, அவருடைய செயல்பாடு, எது எப்படி வேண்டுமோ செய்யப்பட வேண்டுமோ அதை அவரே செய்கின்றார். He takes his initiative. He never asked for apology. Neither he was ready for any reconciliation. அவரிடத்தில் மன்னிப்பை கோரி நிற்கவில்லை. அவர்களோடு ஒப்புரவாவதற்கு பரலோகமோ தேவனோ அவர்களுக்கு முன்பதாக நிற்கவில்லை. He puts enmity between them. அவர்களுக்கிடையே ஒரு பகையை, உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். This is a declaration of war pronounced by God himself. இந்த யுத்தத்தை அவர் விழுந்து போன அவளுக்காக, அந்த ஸ்திரீக்காக செய்ய போகின்றார். He is going to stand in the place of a woman who sinned. அந்த ஸ்திரீயினிடத்துல தான் நின்று அந்த யுத்தத்தை செய்வதற்காக அவர் ஆயத்தமாக வருகின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இதில் நாம் பார்க்க வேண்டிய 2வது காரியம் என்னவென்றால், உனக்கும் ஸ்திரீக்கும். முதல் பகையை உண்டாக்கிறாரு. He declares the war. 2வதாக அந்த வார் யாருக்கென்றால் உனக்கும் ஸ்திரீக்கும் என்று துவங்கிய அந்த யுத்தம் அடுத்தபடியாக எந்த ஒரு நிலையை எட்டுகிறது என்றால், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், வித்துக்களுக்கிடையிலான யுத்தமாக அது மாற்றுகின்றார். ஸ்திரீக்கும் சர்வத்திற்கும் உள்ள அந்த யுத்தத்தை அவர் என்னவாக மாற்றுகின்றார்? ஸ்திரீனுடைய வித்துக்கும் அந்த சர்வத்தினுடைய சர்வத்துக்குமாக அவர் என்ன செய்கிறாரு? வைக்கின்றார். Between offsprings, between their lineages.
அவருடைய சந்ததிக்கு இடையிலாக. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த யுத்தம் அவர் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று அவர் என்ன செய்கிறாரு? இரண்டாவதாக மாற்றுகிறார். இந்த ஒரு யுத்தம் எங்க துவங்கி எங்க முடிய போகுது? Is it going to happen right in Garden of Eden? அந்த ஏதேன் தோட்டத்திலேயே துவங்கி அங்கேயே அது முடித்து வைக்கப்படக்கூடிய ஒரு யுத்தமா அது? இல்ல. யுக நெடுகிலும் இந்த யுத்தம் சந்ததிகளுக்கிடையே நடைபெறக்கூடிய யுத்தம். மூன்றாவதாக இந்த யுத்தத்தை குறித்து பேசும்பொழுது வேதம் என்ன சொல்லுகின்றது? the outcome of the conflict. இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதையும் வேதம் சொல்லுகின்றது. யுத்தத்தின் முடிவு என்னவாக இருக்கும் என்று அதே வசனத்துல பரம் கூறுகிறது. யாரும் எதிர்பாராத விதமாக the woman's lineage will crush the serpent's head. அந்த ஸ்திரீயின் சந்ததி, ஸ்திரீயினுடைய வித்து, ஸ்திரீயில் இருந்து எழக்கூடிய அந்த வித்து, the seed of the woman will crush the head of the serpent. அந்த சர்வத்தினுடைய தலையை அந்த ஸ்திரீயினுடைய வித்து என்ன செய்யும்? மிதித்து போடும். wound for wound. அவர் தோற்று போன ஸ்திரீக்காக. யார் அவர்? தேவன் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார். இந்த ஸ்திரீனுடைய வித்து யார் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். அந்த வித்து என்ன செய்யுமா? அந்த சர்ப்பத்தினுடைய தலையை என்ன செய்யும்? நசுக்கும். அந்த சர்ப்பமோ அந்த வித்தினுடைய குதிகாலை என்ன செய்யும்? நசுக்கும். அவ்வளவுதான் அதுக்கு ஸ்ட்ரெங்த். இந்த குதிகாலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது தலை நசுக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு பாதிப்பல்ல. இந்த தலை நசுக்கப்படுவதற்கான பாதிப்பு என்பது இட் இஸ் லெவல், கொடூரமானது, ஒரு முடிவை கொண்டு வரக்கூடியது. இந்த ஸ்திரீயின் வித்து பல பாடுகள் வழியாக யுக நெடுகிலும் கடந்து சென்றாலும் தீர்ப்பு என்னவென்றால், இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுவது போன்று கடைசியாக சர்ப்பத்தினுடைய தலை நசுக்கப்படும். There may be suffering for the seed of the woman, but that suffering will lead to victory. The wound that he is going to undergo will lead definitely to the conquest. அது வெற்றியை நோக்கி அமையும். சர்ப்பத்தினுடைய தலை நசுக்கப்படுவது என்பது வெற்றியையும் ஒரு 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 பெரிய கான்குஸ்டையும் பிடித்துக் கொள்ளுதலையும் அது என்ன செய்யும். யார் இந்த ஸ்திரீயினுடைய வித்து? Who is the seed of this woman? இந்த வித்து என்ற பதத்திற்கான எபிரேய பதம் என்னவென்றால் ஜீரா. இது ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு பதம், ஒரு வார்த்தை. நான் டிசெண்டன்ட்ஸ், not descendants, plural, not offerings, plural, but seed, one seed, ஒரு வித்து. It comes in singular. எபிரேய பதம் இந்த சீரா ஒரு சந்ததியை குறிக்கும், அந்த சந்ததி முழுவதும் என்ற பொருள். அந்த சந்ததி என்பது அப்படியே நேரோட ஆகி
குறுகி ஒரு நபரை அது குறிக்கக்கூடியதாக இருக்கும். The one pattern that repeats through Abel, Noah, Joseph, Moses, David and the exiling experience. இந்த பேட்டர்ன் எதை சொல்லுகின்றது என்றால், ஆபேல் துவங்கி நோவா, யோசேப்பு, மோசஸ், தாவீது அவர்களுடைய அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு செல்ல வழிநடத்தப்படக்கூடிய ஓர் அனுபவம். இந்த சீடு என்ன செய்தா காக்கப்பட்டு வருகின்றது. The seed of Abraham. வேதத்தில் ஆபிரகாமுடைய வித்து என்று சொல்லும் பொழுது அதை எது குறிக்கிறது என்றால் the whole nation of Israel. ஆபிரகாமின் வித்து என்பது இஸ்ரவேலில் முழு சந்ததியும் குறிக்கின்றது. இந்த சந்ததி என்று சொல்லக்கூடிய ஒன்று இறுதியில் ஒரு நபரை அது சுட்டி காட்டுகின்றது. இந்த இலக்கிய பிழைக்கு யார் சரியான ஒரு 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 மாறுத்திரத்தை கொடுக்கிறார் என்றார் பவுலார். கலாத்தியர் இருக்கிற நிருபத்தில் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல he resolves the grammatical detail pertaining to a person. என்ன சொல்லுகின்றது? ஆபிரகாமின் சந்ததி என்பது அந்த சந்ததி முழுவதையாக அல்ல, அந்த சந்ததியிலிருந்து வரக்கூடிய கிறிஸ்துவை அது குறிக்கின்றது. ரொம்ப அருமையா பவுலார் அதற்கான விளக்கத்தை அங்கு கொடுக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, 2400 BC-ல கிறிஸ்துவுக்கு முன்பதாக மோசையின் நாட்கள்ல ஆபிரகாமினுடைய சந்ததி ஒரு பெரிய தேசமாக எகிப்தில் என்ன செஞ்சிச்சு? பரவி வந்துச்சு. அவனுடைய அந்த ஜன பெருக்கம் என்பது பார்வோனை திகழ்ச்சியில் ஆழ்த்தியது. It grew extensively. எவ்வளவு தூரத்திற்கு அது பெருக முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு இது ஜன திரட்சியை கொண்டு வந்தது. பயந்துட்டான். இவர்கள் இப்படியே வளர்ந்து கொண்டு போவார்கள் என்றால் எகிப்தை அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க? பிடித்து விடுவார்கள். ஆகவே இவளுடைய ஜன கூட்டத்தை நாம் என்ன செய்யணும்? குறைக்கணும். ஆகவே என்ன செய்யறோம்? ஒரு கட்டளையை தேசத்தில் பிறப்பிக்கின்றான். எந்த ஒரு எபிரேய வாலிப ஆண் பிள்ளை பிறக்கின்றதோ அதை நைல் நதியில் போற்று கொன்றுவிட வேண்டும். எல்லா குழந்தைகளும் போடப்படுவதற்கு ஏதுவான ஒரு பெரிய தாக்கிதை, ஒரு பெரிய ஆணையை அவன் பிறப்பித்தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, பண்டைய காலத்தில் மிகவும் வலிமையாக இருந்த அந்த பேரரசு, எகிப்திய பேரரசு, இந்த ஆதியாகமம் 3:15 காணப்பட்ட வித்துத்தன் நாட்களில் வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்துச்சு. பார்வோன் அவனுக்கு இது தெரிந்தோ தெரியாமலோ அவன் என்ன செய்தான்? வலுச்சர்பம் எண்ணத்தை அந்த ஏதேன் தோட்டத்தில் செய்ததோ அதே போன்ற முயற்சியை பார்வோனும் மேற்கொள்ளுகின்றான். எபிரேய குழந்தைகள் அனைத்தும் கொல்லப்பட வேண்டும். அந்த ஆணைக்கு எதிரான நிலையில ஒரு குழந்தை மாத்திரம் காக்கப்பட்டு, அந்த குழந்தை எந்த இடத்திலிருந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டதோ அந்த இடத்திலேயே வளரும்படியாக தேவன் செய்தார். அந்த வித்தாகிய மோசே அந்த அழிவிலிருந்து அவர்களை காக்கப்பட்டது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் முழு தேசத்தையும் இஸ்ரவேலர்கள் அனைவரையும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவன் விலக்கி மீட்டு வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு கொண்டு செல்லும்படியாக அவன் என்ன செய்தான்? தேவனால் படிக்கப்பட்டிருந்தான். நைல் நதியிலேயே மூழ்கி சாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வித்து காக்கப்பட்டது. அந்த வித்து, the seed survived. கிறிஸ்துவுக்கு முன்பதாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தாவீதின் நாட்கள்ல ஒரு ராஜ்யமாக உருவெடுக்கின்றது. மனுக்குலம், அதிலிருந்து ஆபிரகாம், இஸ்ரவேல் புத்திரர், யூத கோத்திரம், அந்த கோத்திரத்தில் தாவீது சீட். இந்த வித்து சவுலினால் வேட்டையாடப்படுகின்றது.
மலைகளிலும் காடுகளிலும் குகைகளிலும் தன்னுடைய வாழ்க்கையை அது செய்கின்றது. It survives. இது ராஜ்யமாக உருவெடுத்தது. அடுத்தபடியாக இந்த யூதா தேசத்துல யோவாக்கிம் அரசாண்ட 3வது வருஷத்துல நேபுகாத்நேச்சார் அங்கு வருகின்றான். 586 கிறிஸ்துவுக்கு முன்னதாக பிசியில பாபிலோனிய பேரரசினால் மேற்கொள்ளப்பட்டு எருசலேம் அழிக்கப்பட்டு அந்த ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டு அங்குள்ள சகலரும் பிரபுக்கள், ஆசாரியர்கள், ராஜகுமாரர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டவர்களாக கொண்டு செல்லப்பட்டார்கள். வாக்குத்தத்தத்தின் மூலமாக எழுந்த அந்த தேசம் இப்போது உலகின் மிக வலிமையாக இருக்கக்கூடிய அந்த பாபிலோனியர்களால் விழுங்கப்பட்டது. There was no temple for worship, no king to rule, no land to dwell. எல்லாம் அவருடைய கரங்களிலிருந்து பிடுங்கப்பட்டு போய்விட்டது. இவர்கள் அனைத்தும் அவர்களிடமாக இருந்து பிடுங்கப்பட்ட போதிலும் 2 காரியங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக வந்து அமைந்தது. ஒன்று, சினகாகு கான்செப்ட், ஜெப கூடங்கள், ஜெபக்கூடங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம், சினகாகு சிஸ்டம் to worship the Lord has developed. தேவனுக்கு பெரியமானவர்களே, அந்த 70 வருடங்களில் ஸ்டெப்சுஜென்ட் வேதம் ஆராயப்பட்டு பல மொழிகளில் அது என்ன செய்யப்படுவதாக இருந்துச்சு, மொழிபெயர்க்கக்கூடிய அளவிற்கு அது வளர்ச்சி ஆழமாக வேதத்தினுடைய காரியங்கள் அமர்ந்து தியானிக்கப்பட்டது. இதுல இருந்து, இந்த ஸ்டெப்சுஜென்ட்ல இருந்து பாபிலோனியர்கள் இப்பொழுது பெரிஷியர்கள் பாபிலோனை மேற்கொண்ட பொழுது கோரேஸ் மன்னன் அவருடைய நாட்களில் மறுபடியும் தங்கள் தேசத்திற்கு, தங்களுடைய அந்த எருசலேமிற்கு அவர்கள் திரும்பினர். Seed survives. The pattern continues. எந்த ஒரு பேட்டர்ன அந்த ஆபேல் துவங்கி இந்த பரலோகமும் இந்த வேதமும் அப்படியே காத்து கொண்டு வந்ததோ அது என்ன செய்கிறது, தொடர்ந்து வருகின்றது. பேட்டர்ன் கண்டினியூஸ். The seed survives. அந்த வித்து என்ன செய்கின்றது, ஜீவனோடு இருக்கின்றது. இது சரித்திரம். ஏசாயா தீர்க்கன் ஒரு நபரை குறித்து எழுதுகின்றான். அவனுடைய காலத்துல சிலுவைக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன எழுதுகின்றான், ஒரு நபரை குறித்து எழுதுகின்றான். இஸ் நாட் தி கான்கரர், இஸ் நீதர் தி மிலிட்டரி மெஸ்ஸியா பட் தி சர்வெண்ட். ஒருவரை குறித்து அவன் எழுதுகின்றான், அவர் ஓர் மேற்கொள்ளக்கூடியவர் அல்ல, எதையும் மூர்க்கமாக மேற்கொண்டு விட வேண்டும் என்ற அந்த மனநிலையை வரக்கூடிய நபர் அல்ல, ராணுவத்தின் அடிப்படையில் எழக்கூடிய அந்த மெசியாவும் அல்ல. அவர் பணி செய்வதற்கு ஊழியனாக தன்னைத்தான் தாழ்த்தியவனாக வரக்கூடியவர். அவர் is not someone who drives out the foreign forces, powers. அந்நிய அந்த அதிகாரங்களை விரட்டி அடிக்கக்கூடிய நிலையில் அவர் என்ன செய்யல, வரவில்லை. This is someone who is wounded and crushed. The text says he is a man of sorrow with grief. அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடுகளை அனுபவிக்கக்கூடியவரும் நெருக்கப்பட்டும் ஒதுக்கப்பட்டவருமாக இருக்கின்றார்.
ஏசாயா 53:8 சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அவர் என்ன செய்தார்? அறுப்புண்டு போனார். அதை சொல்லிட்டு ஏசாயா என்ன சொல்றார்? அவருடைய சந்ததியை, the seed of him, அவருடைய சந்ததியை யாரால் சொல்ல முடியும்? Who will declare his generation when he is cut off from the land of living? ஜீவனுள்ள தேசத்திலே அவர் அறுப்புண்டு போகிற பொழுது அவர் மூலமாக எழுகின்ற அந்த வித்து சந்ததி, அதை யாரால் சொல்ல முடியும்? யாரால் சொல்ல முடியும்? After being cut off from the land of living, தேவனுக்கு பிரியமானவர்களே, there are descendants. அவர் ஜீவனுள்ள தேசத்திலே இருந்து எடுக்கப்பட்ட பொழுது அவருடைய சந்ததி இந்த 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 உலகத்திலே காணப்படும். The zero on the other side of the death. அவருடைய மரணத்திற்கு பிறகாக ஒரு சந்ததி எழும். ஐசையா என்ன சொல்லுகின்றாரு? A figure who dies yet produces offsprings after his death. ஒருவர் எழுபவர், அவர் தன்னுடைய மரணத்திற்கு பின்பாக அவருடைய சந்ததி என்ன செய்யும்? இருக்கும். புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு 700 வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயா ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் காணப்படக்கூடிய சந்ததியை அவர் எதிரொலிக்கின்றான். He speaks of it. The wound is healed, crushed, and yet the seed survives. அவருடைய குதிங்கால் நசுக்கப்படும் பொழுதும் தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த வித்து என்ன செய்யும்? இருக்கும், ஸ்ட்ராங்கா. நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்ற பாடுகளுக்கு பிறகாக அந்த வித்து காக்கப்படுகின்றது. அவருடைய பாடு மரணத்திற்கு பிறகாக அந்த வித்து என்ன செய்கின்றது? காக்கப்படுகின்றது. It survives. பழுகி பெருகுகிறது. ஏசாயா எதையும் புதுசா கண்டுபிடிச்சாங்க சொல்ல. He speaks only what has happened in the Garden of Eden. ஏதேனில் அங்கு நிகழ்ந்த அந்த சம்பவத்தை மாத்திரமே இங்கு அவன் என்ன செய்கின்றான்? பேசுகின்றான். அவனுக்கு பிறகாக வரக்கூடிய அந்த சகரியா, ஏசாயா கண்ட அதே நபரை அவனும் காணுகின்றான். A king coming who arrives not as a warrior. He comes on the donkey. வரக்கூடிய அந்த ராஜா கழுதையின் மேல் வருகின்றார். அதனுடைய அர்த்தம் அப்பொழுது அங்கு தெரியவில்லை. அவர் அந்த கழுதையில் அந்த பஸ்கா பண்டிகையின் பொழுது எருசலேமுக்கு நுழையும் பொழுதுதான் தெரிஞ்சிச்சு. சகரியா 9:9 என்ன சொல்லுகின்றது? இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாக இருக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவரே, அவரது ஆளுகை ஒரு சமுத்திரம் துவங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பூமியின் எல்லை துவங்கி மறு எல்லை வரைக்கும் அது என்ன செய்யும்? இருக்கும். இந்த வித்தை குறித்து சகரியா பேசுவது இது. இந்த வித்தை குறித்து மீகா என்ன பேசுகின்றான்? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளப்போகிறவன் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருகிறார். அவரது புறப்படுதல் அனாதி நாட்களுடையது, பூர்வத்தினுடையது. If this is true, அவருடைய வருகை, அவருடைய தோற்றம் அனாதி நாட்களுக்குரியதென்றால், பூர்வத்திற்கு உரியதென்றால், அது உண்மை என்றால்,
The one who will crush the head of the servant has his origin in eternity. அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கக்கூடியவர் ஒருவர் உண்டென்றால் அவர் அனாதி நாட்களை உடையவராக இருப்பார் என்றால், பூர்வத்தை உடையவராக இருப்பார் என்றால் அவர் அந்த நித்தியத்திற்கு அடுத்தவர். அவர் நித்தியத்திற்கு அடுத்தவர். அவரால் மாத்திரம்தான் அதனுடைய தலையை என்ன செய்ய முடியும்? நசுக்க முடியும். வருகிறவர் அப்பேற்பட்டவர். அந்த மேசியாவாகிய அவர் மாத்திரமே அதை செய்ய முடியும். ஏனென்றால் அவர் நித்தியத்திற்கு உட்பட்டவர், அனாதி நாட்களுக்கு உட்பட்டவர், பூர்வத்திலே உடையவர். The one who would fulfill the promise already existed when the promise was spoken. இந்த பகுதியினுடைய வாக்குத்தத்தம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன செய்கின்றார்? இருக்கின்றார். இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பரம் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக பேசும்பொழுது பூர்வத்தை அனாதியாய் கொண்டிருக்கக்கூடிய அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். He lives in eternity. God was not improvising after the fall. இந்த திட்டம் அனாதியானது. மனித விழுகைக்கு பிறகு அப்படி என்று ஏனோதானோ என்று வகுக்கப்பட்ட திட்டம் அல்ல அந்த விமோசன திட்டம். மல்கியா அவனுக்கு பிறகு 400 ஆண்டுகளுக்கு தீர்க்க தரிசன ஒளி, ஒரு தீர்க்க தரிசனமும் இல்ல. 400 ஆண்டுகள் சைலண்டா இருக்குது, அமைதி. அந்த கேப்பினுடைய முடிவில் இந்த வேதத்தில் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் மல்கியா புத்தகத்திற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையில 400 வருஷங்கள் அமைதி. அந்த முடிவின் நாட்களில் தானே கலிலேயாவில் காணப்படக்கூடிய ஒரு சிறு கிராமமாகிய நாசுரத்தில் மரியாள் என்ற கன்னிகை, அவளை கேபரியல் தூதன் சந்திக்கின்றான். அவளிடமாக பிறக்கப் போகின்ற அந்த வித்தை குறித்து அவன் பேசுகின்றான். That seed is surviving down through the ages, right from Abel. It survives. It survives. மோவாப்பிய பெண்ணாகிய ரூத்து ஒரு அந்நியனாகிய போவாசை, அந்த யூதனை அவன் அந்த வயல் வழியில் கதிர்களை பறித்துக் கொண்டிருக்கும் பொழுது கண்டு அவர்கள் சேர்ந்து அங்கு அந்த சந்ததியினுடைய வேர் என்ன செய்கிறது? மறுபடியும் பிடிக்குது. எந்த சந்ததிக்காக, எந்த வித்துக்காக இது நாள் வரைக்கும் அந்த அந்த ஆபிரகாமிற்கு அவர் வாக்குரைத்த அந்த வித்து இது நாள் வரைக்கும், ரூத்துவின் நாள் வரைக்கும், போவாசின் நாள் வரைக்கும் டைரக்டா அவர்கள் பெறப்போகின்ற அந்த வித்திற்காக அவர்கள் இணைக்கப்படுகின்றார்கள். ரூத், போவாஸ், ஓபேத்து, ஜெஸ்ஸி, தாவீது, அவருடைய வழியில் கிறிஸ்து வித்து. The seed. அந்த வித்தை பரம் காணுகின்றது. அந்த வித்தை குறித்தும் அது எங்கிருந்து தோன்றும் என்பதை குறித்தும் கடைசியாக பழைய ஏற்பாட்டில் மீகா பேசுகின்றான். இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே என்ன செய்கின்றார்? வந்து எழுப்புவார். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமில் அந்த வித்து எழும் என்பதை, அதற்கு உண்மையாக வலுசர்பம் எப்படியாக நிற்கும் என்பதை குறித்தோ அங்கு அவன் எழுதுகின்றான். மீகாவுக்கு பிறகு யோவான் அதை குறித்து பேசுகின்றான். வெளிப்படுத்தல் 18வது அதிகாரத்தில்
ஒரு நிகழ்வை குறித்து, அவன் பரலோகத்தில் காணக்கூடிய நிகழ்வை குறித்து யோவான் எழுதுகின்றான். ஒரு ஸ்திரீ கற்ப வேதனையை இருந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அழலினாள். அப்பொழுது அவளுக்கு முன்பதாக சிவப்பான பெரிய வலு சர்மம் நின்றது. ஏனெனில் நின்ற அந்த வலு சர்மம் இப்பொழுது அது என்ன செய்கின்றது? சிகப்பா பெரிய நிலையில் உருவத்தில் இந்த ஸ்திரீக்கு முழுவதாக நிற்கின்றது. அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற மாத்திரத்தில் தானே அவளுடைய பிள்ளையை பச்சிட்டு போடும்படியாக, அதுக்கு தெரியாதுதான் வித்துன்னு, அந்த வித்தை பச்சித்து போடும்படியாக அது பிரவாகித்து அவளுக்கு முழுவதாக நிற்கின்றது. ஆனாலும் வேதம் சொல்லுகின்றது, சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் அந்த ஆண் பிள்ளையை அவள் பெற்றெடுத்தால் அந்த சர்ப்பத்தினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த பிள்ளை 30 வருடங்கள் கழித்து 3.5 வருடங்கள் கலிலேயா முழுவதும் சுற்றித் திரிந்து அந்த வியாதேஸ்தர்களை குணப்படுத்தவும், வேதத்தில் இருக்கக்கூடிய கருகலான காரியங்களை உபமானங்கள் ஓமைகளாக அவர் பிரசங்கிக்கவும், எண்ணற்ற இடங்களுக்கு போய் தன்னுடைய ஊழியத்தை செய்யவும் 3.5 ஆண்டுகள். முடிவிலே சகரியா தன் தீர்க்கதரிசியில் கூறிய வண்ணமாக கிறிஸ்து கழுதியின் குட்டியின் மேல் அந்த எருசலேமை நோக்கி மறுபடி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யப்பட வேண்டுமோ அவைகள் நிகழ்ந்தது. அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டார், அடிக்கப்பட்டார், கார் ஊழியப்பட்டார், சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அவரது நெருங்கிய சீடர்கள் கூட அவரை விட்டு பிரிந்து ஓடி ஒளித்துக் கொள்ளும் அளவிற்கு சாத்தா என்ன நினைச்சா, அந்த சிலுவையில மரணத்துல அவரது தலையை தான் நசுக்கி விட்டதாக அவர் ஒழிந்தார் என்று நினைச்சார். சிலுவையில் அடித்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட மாத்திரத்தில் Satan thought that his long dream has been fulfilled. எல்லாம் முடிந்தது என்று நினைத்தான். அவன் நினைத்ததற்கு எதிராக ஒரு மகா பெரிய ஒரு நிகழ்வு அங்கு நிகழ்ந்தது. என்ன? உலகமே அதிசயப்படும் வண்ணமாக சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறை காலியாக இருந்தது. The tomb was empty because he was no longer dead. அந்த வித்து அழியவில்லை. It survives. மரித்து அடக்கம் செய்யப்பட்ட மாத்திரத்தில் தானே அவர் ஒழிந்தார் என்று சத்ருவாக சாத்தான் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு அவர் இல்லை, உயிர்த்தெழுந்தார். இந்த காலியாக இருந்த கல்லறைத்தான் ஆதியாகமம் 3:15 பற்றி பேசுகின்றது. அவருடைய தலை நசுக்கப்படும் என்பதை கூறுகின்றது. தன்னுடைய மரணத்தினால் அவருடைய தலை நசுக்கப்படும் என்பதை கூறுகின்றது. யாருடைய தலை? யாருடைய காலு? இந்த நசுக்கப்படும் என்பதை அந்த திறந்த கல்லறையே பதில் சொல்லுகின்றது. யாருடைய தலையை யார் நசுக்குவா, யாருடைய காலை யார் நசுக்குவா என்பதை குறித்து இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 3:15 சொல்வதை அதற்கு பதிலை எது சொல்லுகின்றது என்றால், இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதைக்கப்பட்ட அடக்கம் செய்யப்பட்ட அந்த திறந்த கல்லறை சொல்லுகின்றது. The wound in the heel was real. Cross was real. Suffering was real. Crushing of the head was also real. குதிகால் நசுக்கப்பட்டது, சிலுவை மரணம், பாடுகள், இவைகள் அனைத்தும் நிகழ்ந்தது. அவரும் மரித்தார். அவர் மரிச்ச உடனே அடக்கம் செய்யப்பட்டு அவர் அப்படியே அழிந்து போவார் நினைத்தார். அவர் மரித்து அவர் புதைக்கப்பட்டது
விதைக்கப்பட்டதற்கு சமம் என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. அவர் புதைக்கப்படுவது விதைக்கப்பட்டதற்கு அனுபவ அவர் என்ன செய்வார்? எழுவார். Seed fell to the ground. The one thing is that he did not stay there. அவர் அங்கு தங்கவில்லை. அந்த சிலுவை அவருக்கு கடைசி புகலிடமாக இருக்கவில்லை. அந்த பஸ்கா பண்டிகையின் பொழுது அந்த பலியாகி பஸ்கா பலியாகி அந்த ஆடு அடிக்கப்பட்டவுடன் அந்த ஆடு என்ன செஞ்சா? முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா. It was routine every year that Satan was looking at. அந்த விதமாகவே அமைந்து போகும் என்று நினைத்தா. But the mechanism of God had been setting up since Genesis 3:15 does not work the way he thought. ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல பரலோகம் ஒரு திட்டத்தை வச்சிருந்துச்சு. அந்த திட்டத்தை அவனால் அறிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. The mechanism was entirely different from what was happening in the Jerusalem temple. அந்த பலி எழுந்தது. மூணு 15 படி நசுக்கப்பட வேண்டிய தலை சாத்தானுடையது. அவர் எப்பொழுது மரித்து எழுந்தாரோ யாருடைய தலை நசுக்கப்பட்டது? சத்ருவாகிய சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது. சிலுவை மரணத்தில் கிறிஸ்துவனுடைய தலை நசுக்கப்பட்டதாக அவன் நினைச்சான். அவனது தலை என்பது அவனுக்கு தெரியவில்லை. The wound is not the end of the seed. The wound is the is planting of it. The காயம், இந்த மரணம் என்பது அந்த வித்துக்கு முடிவல்ல. அது புதைத்து விளைவதற்கு ஏதுவாக அது புதைக்கப்பட்டது என்பதை சத்துருவாக சாத்தான் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆபேல் தன் சகோதரனால் கொல்லப்பட்டான் என்றாலும் கூட அந்த வித்து பிழைத்தது. இட் சர்வைவ்ஸ். ஈசாக்கு பலியாக கொடுக்கப்பட வேண்டிய சூழலில் சீடு என்ன செஞ்சிச்சு? சர்வைவ்ஸ், பிழைத்தான். யோசேப்பு விற்கப்பட்டு சிறையிருப்பில் கொடுக்கப்பட்டு குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். But still the seed survived. மோசே நைல் நதியில மரித்திருக்க வேண்டும். Seed survived. தாவீது மலைகளிலும் குகைகளிலும் அவன் இருக்கும் பொழுது மரித்து போயிருக்க வேண்டும். But seed survived. இஸ்ரவேல் புத்திரர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக சிறைப்பட்டு போனார்கள். அங்கும் the seed survived. They went through different experiences. சினகாகு அந்த ஸ்டெப்சிஜன் வேதமும் அவங்களுடைய கரங்கள்ல அவர்கள் தொழில் செய்வதற்கான அந்த அனுபவங்களும் வித்தியாச முறையில். Seed survived. Seed survived. Attack, near extinction, survival. 3 நிகழ்கிறது. அழிவுக்கு ஏதுவான தாக்குதல், அதற்கொத்த அளவிலான ஒரு பாதிப்பு எக்ஸ்டிங்ஷன், இறுதியில் காக்கப்படுதல். ஒவ்வொரு இடத்திலும் அனுபவங்களிலிருந்து அவர்கள் காக்கப்படவில்லை, அந்த அனுபவங்களுக்கு ஊடாக அவர்களை அழைத்து சென்று அவர்களை காத்தார். அதான் வேதம் சொல்லக்கூடியது. அநேக நேரங்களில் நாம் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் போதுதான் செய்யறோம், இந்த அனுபவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரோம். அவருடைய விடுதலை என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. அவருடைய விடுதலை என்பது நீங்கள் எதை கண்டு பயப்படுகிறீர்களோ அதை உங்களிடத்திலிருந்து விலக்கி வைப்பதில்லை. எதை கண்டு பயப்படுகிறீர்களோ அதன் வாயிலாக உங்களை அழைத்து செல்வது. Seed survived. 4000 வருடங்களாக அந்த வித்து வெளிப்படும் வரை எந்த வித்திற்காக பரலோகம் காத்துக் கொண்டிருந்ததோ, எந்த வித்து அந்த சத்ருவாகிய சாத்தானை அந்த
அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்க முடியுமோ அந்த வித்திற்காக 4000 வருடங்கள் the promise was kept up. The seed was surviving. தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவும் சிலுவையில மரித்து தன் மரணத்திற்கு பின் உயிர்த்து தனக்கு பின்னான வித்தை அவர் குறித்து பேசுகின்றார். யார் அவருடைய வித்து? அவர் முளைப்பதற்காக புதைக்கப்பட்ட வித்து. It survives to give life. யோவானின் புத்தகத்துல 19வது அதிகாரம் 33-34 சொல்கிறது, அந்த போர் சேவர்கள் என்ன செஞ்சாங்களா, அவரிடமாக வந்து சிலுவையில் அறையப்பட்டவர்கள் மரித்து போனார்களா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு என்ன செய்வார்,